தேர்ஸ்டே மார்னிங். ஸோ மார்னிங் இது வாரத்துக்கு முன்னாடியே குடுத்துட்டாங்க. 7 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு. ஸோ நானும் வந்து லேட்டா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் நாள் இருக்குல்ல அப்படின்னு வந்து அப்படியே தள்ளி போட்டு நாளைக்கு வந்து குடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த ப்ளவுஸ வந்து எடுத்தேன். ஸோ 7 ப்ளவுஸ் அப்படின்றது நார்மலா ஸ்டிச் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. இருந்தாலும் எமர்ஜென்சியா எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது, அது ப்ரெஷர் வந்து ஏத்திக்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால தங்கச்சிகிட்ட பேசிக்கிட்டே ஸ்டிச் பண்ணேன். இப்போ வந்து அவ்வளவா லைனிங் அட்டாச் பண்றதுக்கெல்லாம் அவகிட்ட குடுக்குறது கிடையாது. ஹூக்குக்கு மட்டும் தான் குடுக்குறேன். ஏன்னா அக்கா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால தங்கச்சி வந்து ஹூக்கு போட குடுத்துட்டேன். ஆனா அவளுக்கு வந்து ஹெம்மிங் எல்லாம் போடுறது பிடிக்கவே பிடிக்காது. ஹூக் மட்டும் தான் அப்படி இப்படி விருப்பப்பட்டு பண்ணுவா. அதுலயும் கை வலிக்குது அப்படின்னு சொல்லுவா. கை வலிக்குதுன்னா, இந்த ஊசி குத்தி குத்தி வந்து இது ரத்தம் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா. ஸோ என்னதான் நானும் அம்மாவும் 2 பேரும் ஸ்டிச் பண்றது அவ ஒருத்தி தானே போடணும். குட்டி ஃப்ராக் வந்து பாத்தீங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா அத பார்த்துட்டு இன்னும் வந்து ஒரு 3, 4 தச்சு குடுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 3 ஃப்ராக் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி குடுத்தேன். ஸோ அது போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா வேற ஃப்ராக் வந்து இன்னும் ஒரு 10 ஃப்ராக் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இதெல்லாம் வேஸ்ட் கிளாத்ல தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.